மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகவுக்கு எங்களை விமர்சிக்க தகுதி இல்லை என்றும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அதற்கு பதிலடி தெரிவித்திருக்கிறார். பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். கைஸ், இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நம்ம அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு நடக்குது. அதாவது அசம்பிளிக்குள்ள வச்சு நேத்து வந்து குஜிலி மஸ்து பண்ணி அமிச்சாங்க. சரி, ஓகே, அசம்பிளிக்குள்ள தான் பண்ணி அமிச்சாங்கன்னு பார்த்தா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் ஒரு 4 ஹவர் கழிச்சு ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாரு. ஒரு பக்கத்துக்கு அந்த ஒரு பக்க ட்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அரை பக்கத்துல திருப்பி ஒரு குஜிலி மஸ்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்ற சண்டை ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முதல் நாள் அப்படிங்கறனால தளபதி எப்பவுமே சைலண்டா தான் போவார். எம்ஜிஆர் மாதிரி இந்த 3 அடி வாங்கினா எம்ஜிஆர் திருப்பி அடிப்பாரு, ரத்தம் வரணும் வாயில, இந்த இடத்துல ஒரு குத்து வாங்கணும். அது மாதிரி தளபதி எப்பவுமே விட்டு பிடிப்பாப்ல. அண்ணன் ஒரு தோத்து பார்த்தா அடிப்பார் சிங்கமுத்து. அது மாதிரி ஒரு தளபதி வந்து விட்டு பிடிக்கிறாங்க. இனிஸ் ஸ்டாலின் அவர்களும் பிரேமலதா அவர்களும் கேட்ட கேள்வியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் சட்டசபையுடைய நேரலையை பார்த்தோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் நேத்தே அங்க அசம்பிளிக்குள்ளே பதில் கொடுத்திருக்கலாம். அங்க கொடுக்காம வந்து ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. வச்சு கலாய்ன்னு கலாச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 11 பேர்மா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே அவர் ஜோசியக்கார் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாருல, எல்லாருமே போட்டு பொலந்தோம்ல. சோ நேத்து கூட அசம்பிளில பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் போட்டு பொலந்தாங்க. அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியில கொண்டு வந்து சோ அதோட எதிரொலியா பாத்தீங்கன்னா அவரோட நியமனத்தை வந்து ரத்து பண்ணிருக்காங்க, வாபஸ் வாங்கியிருக்காங்க. ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கிய உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது தாவேக அரசு. இது கூடவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது நியூ ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை பார்க்க போறோம். புதிய அரசு அவ்வளவுதான் தம்பி, போங்க தம்பி, வேலை. சோ டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெம்பிளிக்குள்ள நேத்து வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பயங்கரமான கிரிட்டிசிசம் வச்சிருந்தாரு. யாருன்னா டிவிகே மேல. இந்த மாதிரி சோஃபா செட் போது பின்னாடியே பாத்தீங்கன்னா புதுசா வந்த முதலமைச்சரும் போறாரு. இது வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த கட்சிக்கு பெரும்பான்மையும் இல்ல, திமுக ஆதரவு தான் இவங்களே ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வச்சிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் விஜய் அங்க ரிப்ளை கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே ரிப்ளை கொடுக்காம நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பக்கத்துக்கு பெரிய அறிக்கையா ஒன்னு விட்டுருக்காரு. டீடைல்டான அறிக்கை விட்டுருக்காரு. அவர் எழுதினாரா, யாராவது எழுதி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் அவரோட போஸ்ட்ல வந்து போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகவிற்கு எங்களை விமர்சிக்க தகுதி இல்லை என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அவர் போட்டதை அப்படியே படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஆயிடும். அதனால ரொம்ப கிறிஸ்பா புல்லட் பாயிண்ட்ஸா மட்டும் இப்ப பார்க்க போறோம். விஜய் ட்விட்டர்ல என்ன போட்டாரு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டர்ல என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்றதை பார்க்க போறோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியே பார்த்துடலாம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சீரியஸ்லி சொல்றேன், இவங்க 2 பேருக்குள்ள போற சண்டை இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, எங்களை வந்து மெஜாரிட்டி இல்லன்னு சொல்றீங்க, 2006ல நீங்களே மெஜாரிட்டி இல்லாம தானே ஆட்சி அமைச்சீங்க, அது மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி திமுக பார்த்து கேள்வி கேட்கிறாரு. உதயநிதி என்ன ரிப்ளை கொடுத்திருக்காருன்னா, 2006ல திமுக கூட்டணி ஆட்சி தான் அமைச்சது, ஆனா சோஃபா செட்ல நாங்க அனுப்பல, யாருக்கும் குதிரை பேரல நாங்க பேசல, திமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்களோட தயவுல தான் நாங்க வந்து ஆட்சி அமைச்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில பக்கத்து கட்சியில இருந்து கூட்டணியில இருந்து கடன் வாங்கிட்டு அப்படிலாம் நாங்க வந்து ஆட்சி அமைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா இப்ப டிவிகே தலைவர் என்ன பண்றாரு, ஆப்போசிட் எதிர்கட்சி தீய சக்தின்னு சொன்ன கட்சிகிட்ட இருந்து கூட்டணி கடன் வாங்குறாருல, அந்த மாதிரி வாங்காம அவங்க கூட்டணி கட்சியோட தயவுல தான் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சாங்க. சோ இது வந்து உங்களுக்கு யாரும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காரு. 2006ல் அமைந்த திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அந்த சமயத்துல உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ, குதிரை பேரத்துல விலைக்கு வாங்கியோ, எந்த கட்சியும் பிளவுபடுத்தியோ, சோஃபா செட் அனுப்பியோ அமைக்கப்பட்ட ஆட்சி அது அல்ல. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்படின்ற மாதிரி கலாச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கடுத்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே அகைன்ஸ்டா 3,21,00,000 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தா திமுக அகைன்ஸ்டா 3,68,00,000 மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்களே, அப்ப உங்களை வந்து 3,68,00,000 மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் வந்து சொல்றாரு. சோ இதுக்கு உதயநிதி என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, நாங்க வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியும், அதனாலதான் நாங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்திருக்கோம், நாங்க ஒண்ணு ஆளுங்கட்சியா உட்காரலையே, நாங்க ஒண்ணு டெய்லியும் பாத்தீங்கன்னா ஆளுநர் வீட்டுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போடலையே அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுருக்காரு. நாங்க வாங்கல, நாங்க வந்து பெரும்பான்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியில உட்கார்ந்துட்டோம். உங்களை மாதிரி பெரும்பான்மை இல்லன்னு தெரிஞ்சும் போயிட்டு அந்த கட்சி கூப்பிடுறது இந்த கட்சி கூப்பிடுறது இப்படிப்பட்ட வேலையை நாங்க பண்ணலையே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை அது கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம
இல்லாம எங்களை வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்களோட ஓட்டை வச்சு தான் நீங்க ஆட்சியை அமைச்சிருக்கீங்க சிஎம் சார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கலாச்சிருக்காரு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆமா திமுகவோட கூட்டணி கட்சியை வச்சு தானே இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு. சோ அதை வச்சு சொல்றாரு, சிஎம் சார் நீங்க வந்து எங்களோட ஓட்டை வச்சு தான், நிராகரிக்கப்பட்ட திமுகவோட ஓட்டை வச்சு தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி உதயநிதி ஸ்டாலின் அவரோட ட்வீட்டை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோலா தான் இருந்தது. வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்த்து வரிசையில் இருக்கிறோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகை நாங்கள் டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கிற நாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டோம் சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டி தான் நீங்கள் முதலமைச்சராகவே ஆயிருக்கீங்க. அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். இதுக்கப்புறம் உதயநிதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதலமைச்சர் வந்து நன்றி கூட போய் சொல்லல ஜெயிச்ச தொகுதிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து விஜய் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. என்னன்னா, இந்த மாதிரி நன்றி சொல்ல எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா விரைவில் மக்கள் சந்திச்சு நன்றி சொல்லுவோம், அது மக்களுக்கும் புரியும், உங்களுக்கு தான் புரியாது, எங்களுக்கும் மக்களுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அந்த தொகுதி மக்களை சந்திச்சு நேர்ல சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. முதல்ல போய் நன்றியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. சோ இதுக்கு அடுத்து கான்ஃபிடன்ஸே இல்லாம 2 தொகுதியில வந்து விஜய் போட்டியிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து சட்டசபையில சொல்லியிருந்தாரு. அதுக்கு விஜய் ட்விட்டர்ல என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னா, கான்ஃபிடன்ஸ் இல்லாமையா உங்களோட 15 அமைச்சர்கள் கிட்ட தோக்கடிச்சிருக்கோம், உங்களோட தலைவர் திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரே பாத்தீங்கன்னா தோத்து போயிருக்காரு, எங்க கான்ஃபிடன்ஸ் என்னன்னு அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுல இருந்து உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு ஒத்துக்க மனசு இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிருக்காரு. அதிகார திமிரால் ஆட்டம் போட்ட 15 அமைச்சர்களின் தோல்வியை பார்த்தும் திமுக பாடம் கற்கவில்லை. 2 தொகுதியில ஏன் நீங்க கான்ஃபிடன்ஸ் இல்லாம தானே நின்னீங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி கேட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளை கொடுத்துரு, உங்களை 15 அமைச்சர் வந்து தோக்கடிச்சிருக்கோம், அதுதான் கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்காரு. இல்லையே, இதுக்கு அது பதில் இல்லையே. 2 தொகுதியில ஏன் நின்னீங்கன்னா அதுக்கான கேள்வி ஆன்சர் தானே பண்ணணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரதுங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு 2 தொகுதியில நின்னீங்க? எனிவேஸ் அவரோட ரிப்ளை அதுதான் வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில வந்து இருக்கிற கட்சிங்க வந்து கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை வந்து கூப்பிடுறீங்களே, இது வந்து அவங்க நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து விமர்சனம் வச்சிருந்தாரு. இதுக்கு வந்து விஜய் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. 1999ல டிஎம்கே தானே பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம காமனா ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே பிஜேபியோட எப்போனா கூட்டு சேரும், ஏன்னா அது ஒரு தீய சக்தி, நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீங்க எதுக்கு டிஎம்கே கூட உங்களை கம்பேர் பண்றீங்க? நீங்க தான் தூய சக்தியாச்சு சார். எனக்கு புரியல, விஜய் அவர் சொல்றது வந்து சுத்தமா புரியவே மாட்டுது. எப்படி அவர் வந்து டிஎம்கே கூட கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காரு? ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, டிவிகேல இருக்கவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா என்டிஏ கூட்டணியோட நாங்க அலையன்ஸ் வைக்க மாட்டோம், அங்க இருக்க கூட்டணி கட்சி கூட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை சொன்ன விஜய் அவர்கள், அந்த வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் அவர்கள், இப்ப அதே கூட்டணியில இருக்க ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பிச்சு கூட்டு வருது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். அதுல கொள்கை எதிரி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஏடிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்றதே பிஜேபி தான். சோ அங்க இருந்து ஒரு கட்சியை வந்து பிச்சு கூட்டு வருது அப்படின்னும் போது அப்ப அவர் சொன்ன நிலைப்பாட்டுல இருந்து மாறுறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அது வந்து அதுக்கான பதில கொடுக்காம அப்ப டிஎம்கேவும் அதானே பண்ணிருக்கு. ஏங்க டிஎம்கே தீய சக்திங்க, ஏடிஎம்கே ஊழல் சக்திங்க. இந்த 2 சக்தியும் இல்லாம நான் தூய சக்தியா வரேன் தானே வந்தீங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, இங்க டிஎம்கே தீய சக்தியானா எஸ் தீய சக்தி, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து ஊழல் சக்தியானா எஸ் ஊழல் சக்தி, அதே மாதிரி டிவிகே தூய சக்தியானா தூய சக்தி இல்ல, அது வந்து போலி சக்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தூய சக்தின்னு ஏமாத்திட்டு இந்த இடத்துல வந்து எதை ஊழல் சக்தி நாங்களோ அந்த கட்சியில இருந்து ஆளை கூப்பிடுறது, அதே மாதிரி இந்த இடத்துல தீய சக்தி நாங்களோ அங்க இருந்து ஆளை கூப்பிடுறது. எதுக்கு நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? என்டிஏ கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா டிஎம்கே அதை தானே பண்ணுச்சு, அப்ப நான் மட்டும் பண்ண கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறது. டிஎம்கே ஃப்ராடுங்க, நீங்க அப்ப ஃப்ராடா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் கொடுத்திருக்க பதில் அப்படிதான் இருக்கு. டிஎம்கே கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எல்லாம் மாற்றம்னு சொன்னாங்களே, எல்லாருக்கும் பட்டைய ஒரு நாமத்தை தான் போட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நம்மள வந்து புஷ்பா அரசுன்னு கலாய்க்கிறாங்க, இந்த ரீல்ஸ் ஆச்சு ரியல் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கலாய்க்கிறாங்களே, ஆனா உங்களுக்கு ரியாலிட்டியா என்னன்னு புரியல அப்படின்ற மாதிரி விஜய் விமர்சனம் வச்சிருக்காரு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பேர் கொடுத்திருக்காருன்னா, எங்களுக்கு ரியாலிட்டி தெரியாது, உங்க வாயில இருந்தே திமுக கொண்டு வந்த திட்டங்கள் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சோம்ல, அதுதான் திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. கடைசியில ஹேஷ்டேக் என்ன போட்டு முடிச்சிருக்காருன்னா சோஃபா மாடல்னு போட்டு முடிச்சிருக்காரு. திமுக 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலே சொல்ல வைத்ததான் எதிர்க்கட்சியா எங்களோட வெற்றி என்று எதிர்க்கட்சி. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர் அறிக்கையில கிளீனா வந்து உதயநிதி சொல்லியிருக்காரு, குதிரை பேரம் நடந்திருக்கு, சோஃபா செட் போனது இது எல்லாமே குதிரை பேரம் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து ட்விட்டர்ல போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ ஓவராலா உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்ற சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீக்ல போயிட்டு இருக்கு. அதாவது சட்டசபையில பதில் சொல்லாம வீட்டுக்கு போய் பதில் சொல்லும் முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் இப்படி பண்றது ரொம்ப தப்பு.
ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு என்ன புரியலனா உண்மையிலே அப்ப நீங்க யோசிச்சு இதெல்லாம் பண்ணலையா? யாரோ ஒருத்தவங்க எழுதுறாங்களா ட்விட்டர்ல உங்களுக்காக உட்கார்ந்து அப்படின்ற கேள்வி தான் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே நீங்க ரிப்ளை கொடுத்துருக்கலாமே. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாருங்க. இது எதுக்குமே ரிப்ளை கொடுக்கல. இது எதுக்குமே ரிப்ளை கொடுக்காம அவர் பாட்டு பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போயிட்டாரு. வீட்ல போயிட்டு உட்கார்ந்து ட்விட்டர்ல அவரோட ஐடியில வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதுறாரு. அப்ப என்னன்னா இந்த மேட்டர்லாம் வேற யாரோ சொல்லி கொடுத்து தான் அவர் செய்வாரா? அப்ப அவரா யோசிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இப்போ இந்த டேட்டாலாம் அவருக்கு வந்து ட்விட்டர்ல போட்டுருக்காருல 2006 இப்படி 1999 இப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தா அங்கே ரிப்ளை கொடுத்துருக்கணுமே. அப்ப 2006ல நீங்க எப்படி கூட்டணி அமைச்சீங்க? 1999 எதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அங்கேயே கேள்வி கேட்டிருக்கணுமே. அப்ப விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் கெஸ் பண்ண முடியுது. அப்ப விஜய் அவருக்கு இந்த மேட்டர்லாம் தெரியல. அவர் ஜஸ்ட் பேப்பர்ல இருக்கிறத மட்டும் தான் படிச்சுட்டு போவார் போல இருக்கு. என்ன நடக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி தெரியல. இதுக்கப்புறமாவது சட்டசபையில உங்ககிட்ட கேள்வி கேட்டா அங்கேயே பதில் கொடுங்க. அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அப்படி இல்லைனாலும் வெளியே வந்து பிரஸ் இருப்பாங்க. பிரஸ் மீட் பண்ணி நீங்க வந்து பதில் கொடுக்கணும். ஆக்சுவலா வெளியே பிரஸ்கிட்டையும் பதில் கொடுக்காம உள்ள சட்டசபையிலும் பதிலடி கொடுக்காம ஸ்ட்ரைட்டா வீட்ல வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டோன்னே அது வந்து பதிலடியா? இந்த மீடியா சேனல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதிலடி கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஊட்டிட்டு இருக்காங்க. இது புரியலையே. இது எப்படி பதிலடி ஆகும்? அங்க நேருக்கு நேரா உட்கார்ந்து கேள்வி கேட்கும்போது அங்கேயே பதிலடி கொடுத்துருக்கணுமே. அங்க கொடுக்காம இது எப்படி பதிலடி ஆகும் அப்படின்றத எனக்கு தெரியல. எனிவேஸ் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல வார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்னு விஜய் அவர்கள் நியமிச்ச அந்த நியமனம் அந்த ஜோதிடரை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அதிகாரியா நியமிச்சாங்கல்ல, சோ அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கிய உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது தாவேக அரசு. இது எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் போணும். அதாவது யார் யார் அகைன்ஸ்டா பேசுறாங்களோ எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் போணும். சோஷியல் மீடியால நம்ம எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணதோட விளைவு தான் அது. ஏன்னா ஒரு விஷயம் தப்புனா தப்புன்னு சொல்லணும். இதை தான் நான் வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ற நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். விஜய் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு எல்லாம் ஓகே. ஆனா அவர் பண்றது தப்புனா தப்புன்னு சொல்லி பழகுங்க. நம்ம தப்புன்னு சொன்னாதான் அதை வந்து சட்டசபையில் எடுத்து பேசுவாங்க. எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் சட்டசபையில் எடுத்து பேசுவாங்க. இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா மூஞ்சிக்கு நேரா கிளீனா சொன்னாங்க. உங்களுக்கு ஆஸ்தான ஜோசியர்னா நீங்க தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நேருக்கு நேரா கேட்டாங்க. சோ அந்த மாதிரி போல்டா நிறைய பேர் எதிர்க்கட்சிங்க கேட்கணும். கேட்டாதான் ஆளுங்கட்சி பண்ற தப்பு வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அதனால வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு எல்லாம் தயங்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இது கூடவே பாத்தீங்கன்னா சீமான் வந்து அந்த பிரஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து சம வைரலா போயிட்டு இருந்தது. புதிய அரசு அவ்வளவுதான் தம்பி போங்க தம்பி வேலை புதிய அரசு அவ்வளவுதான் தம்பி போங்க தம்பி வேலை. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா பிரஸ் வந்து கேக்குறாங்க தம்பி வேலை இருக்கு தம்பி போங்க தம்பி அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. சோ இதுதான் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த மீடியா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பயங்கரமா புறக்கணிச்சது தேர்தல் சமயத்துல. சோ இப்போ அந்த மீடியாவை நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கணும். மீடியா இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மட்டும் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கணுமா? கண்டென்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. நமக்கு எப்ப தேவையோ அப்பதான் மீடியா மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சைடுல இருந்து அதை எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.